அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சாசன திருத்தங்கள் இல்லாத ஒரு கேள்வி கூட பார்க்க முடியாது. கண்டிப்பாக 2 கேள்விகள் 3 கேள்விகள் ஒரு கேள்விகளாக அடிபட்டுரும். அதன் அடிப்படையில் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத்தந்தது மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. 69வது சட்ட திருத்தம் தான் என்ன செஞ்சு டெல்லிக்கான சிறப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சு. முதல் கூட இந்த சட்ட திருத்தங்களை எங்கேயும் படிக்கணும், எதை கொஸ்டின் கேட்பாங்கன்னு இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்கில் 12th புக்கில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பாடத்தில் கடைசியாக இருக்குது. சரிங்களா, நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, 69வது சட்ட திருத்தம் 91 வந்தது. தில்லியை தேசிய தலைநகர் பகுதியாக வடிவமைத்தல் மூலம் டெல்லியை ஒன்றிய காலனிக்குட்பட்ட சிறப்பிடம் வழங்கப்பட்டது. தெரியல, அதாவது ஒன்றிய காலனிக்குட்பட்ட சிறப்பு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டெல்லி கொடுக்கப்பட்டது 91 69th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்கள், 70வது சட்ட திருத்தம் 92 டெல்லி தேசிய தலைநகர் பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி ஒன்றிய கால்பட்ட ஆகியவற்றின் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர்கள் தேர்வாளர் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. டெல்லி பாண்டிச்சேரிக்கு மட்டும் யூனியன் டெரிட்டரியில் என்ன இருக்கும், சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ரெண்டுக்கும் குடியரசுத் தலைவரில் பங்கேற்கணும் அப்படிங்கிறது 70வது சட்ட திருத்தம் 92 வந்தது. ரெண்டையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பகுதி.